ஹலோ மக்களே, சக்கமோட்டோ டேஸ் 20வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட் மித்த ஷின் அடிக்க அந்த டொக்கமாரு பொண்ணு பாஞ்சு வந்து அடிக்கலான்னு பாக்குறா. ஆனா ஷின்னும் அந்த பையனும் சேர்ந்து வேற உள்ள பிளாக் பண்றாங்க. இதுல ஒரு பக்கம் அந்த பொண்ணோட பொம்மை வர கிழிஞ்சிருச்சு. பொண்ணை மங்கு யோசி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே அவங்க வாழ்க்கையை பத்தி யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுறான் அவன். சடனா அந்த பொண்ணு கோபப்பட ஆரம்பிச்சிட்டா. டேய் பேசும்போது பார்த்து பேசுன்னு சொல்றான் ஷின்னு. டேய் நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீங்க கிரிட்டிசைஸாடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு முன்னாடி வாரா. என்னோட சக்கமோட்டோ பொம்மையை பத்தி நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கே தகுதி கிடையாதுன்னு வந்து நிக்கிறா. மிரண்டா ஒரு பக்கம் ஷின்னு. அதுக்கப்புறம் ஸ்லர் அவன் டீமை காட்டுறாங்க. பார்த்தா எங்கேயும் வந்து உட்காந்துருக்காங்க. டே காக்கு நம்ம ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருமான்னு சொல்லிட்டு கேட்கறான் ஸ்லர்ரு. சரி ஃபன்னா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் பாப்போன்னு சொல்றாங்க. பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு பிளானை போட்டு ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அக்கீராவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களை இழந்துட்டேன், இனிமேல் நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நான் அசாசினா மாறணும்னு சொல்லிட்டு அக்கீரா பாஞ்சு வந்து அங்க இருக்கிறவங்கள கழுத்துல ஒரு போடு போடுறா. அவன் ரத்த வெள்ளத்துல சாஞ்சிட்டான். சடனா நம்ம சக்கமுட்டை வேறலாம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாரா அக்கீரா அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு சக்கமுட்டோ கேட்கறான். அக்காவோ நான் அக்கீரா அக்காவோன்னு சொல்றா. அவ சொன்னோடனே அப்படி ஷாக் ஆகுறான். அவன் பழச பத்தி யோசிச்சு பாக்குறான் சக்கமுட்டோ. என்னன்னு பார்த்தா ஒரு காலகட்டத்தில் ஆர்டர்ல சக்கமுட்டோ இருக்கையில அவன் கூட 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒன்னு நாகமோ இன்னொன்னு அக்காவோ. அது ஒரு பொண்ணு. பார்த்தா கரெக்டா பாயிண்ட்ல வச்சு சுட்டு தள்ளுறாங்க. இந்த கன்னை சுட்டுறது ஒரு காரை ஓட்டுற மாதிரி பார்த்து பதனமா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அவ வந்து கன்னை ஷூட் பண்ணிட்டு சக்கமுட்டையும் நாக்கும் கிடல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் நீங்க எல்லாம் வந்து லேன்ல வந்து மாத்தி மாத்தி காரை ஓட்டுறானுங்கடா கோமாளிகளான்னு சொல்றாவா. அவ டார்கெட் அவ ஷூட் பண்ணிட்டாலாம். அதுக்கு இந்த பேச்சு பேசுறான்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. டேய் முடிஞ்ச என் கூட சேலஞ்ச் பண்ணி காமிச்சு ஜெயிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி அவனுங்களை சுட்டு தள்ளுறான். ஆனா அவனுங்களை நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. மிஸ்டர் டாரோ உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே சொல்லிட்டு அக்கீரா கேட்டுக்கிட்டு இருக்கா. ரியான் அக்காவை வந்து உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ரியானை பத்தியே கேக்குறீங்க? அவ வந்து என்னோட நீஸ் அவனோட சிஸ்டர் மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவனாலதான் நான் இங்கே வந்தேன், அவளை தேடிதான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படியான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ ஷாக் ஆகுறான் அவன். இன்னொரு பக்கம் சின்னதான் காட்டுறாங்க. வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு டொக்கமோரோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர சுட்டு தள்ளுறா. இவனுங்களும் தப்பிச்சு ஓடுறானுங்க. இவ கொஞ்சம் நம்மளை கொண்டுருவா போலுக்கு. டேய் பேசும்போது பார்த்து பேச வேண்டியதானு சொல்லி சின்ன கட்டிக்கிட்டு இருக்கான். சேர்ந்து அவளை கொண்டுருவான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. கொல்லலாம் கூடாதுன்னு சொல்லி சின்ன வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். என்னடா நீனும் ஒரே குரூப்ல தானடா வந்த, அவனை ஸ்டாப் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு சின்ன கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள டேய் சின்ன போட்டு தள்ளிடும்னு சொல்றான் அந்த பையன். அப்படிலாம் ஒர்க் பண்ணக்கூடாடா, நம்ம எப்போ டீமா தான் வேலை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் பேசுறதுக்குள்ள பேச விட மாட்டேக்கானுங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணை சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா. இவனடா சுட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிக்கிறானுங்க. பார்த்தா ஒரு 6ல போய் விழுந்துட்டானுங்க. பார்த்தா அந்த காஜிங்கிறவன் வந்து சடனா அந்த 2 பேரையும் காப்பாத்தி ஒரு கட்டையில தூக்கி வைக்கிறான். டேய் என்னோட பாரு காஜின்னு சொல்றான் அவன். மிஸ்டர் சக்கமோட்டோ நினைச்சுக்கிட்டு ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு காலம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன பாத்துக்கிட்டு இருக்கான். யாருக்குடா தெரியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டேய் உங்களுக்கு அதை பத்தி தெரியணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னும் முடியல, திரும்பி பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கா. இவனை குரங்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. சக்கமோட்டோ வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரிடான்னு சொல்றாவா. அவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கல வந்து என்னோட ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிருச்சு. அவர் எனக்காண்டி சண்டை போடல, எனக்காண்டி வேற லெவல் பண்ணாருடா அந்த உலகத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவருக்கு எந்த மாதிரி பாட்டு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு அந்த பாட்டை எப்பவுமே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் மியூசிக் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட முடியல நான் வந்து டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் மெழுகேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவரை பார்க்கும்போது நான் கொஞ்சம் சிறப்பமா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் என்னோட கான்வர்சேஷன் ஸ்கில்லையும் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சிரிக்க வச்சேன். சக்கமோட்டோவை பார்த்தா நான் வேற லெவலா தெரியணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி அவரை யாரும் தப்பா பேசினாங்கன்னா அவங்களை கொல்லாம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாவா. டேய் மஃபூயி இப்போ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு சீன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சண்டை போட முடியாதுடா, நானே வந்து கடலுக்குள்ள இறங்கிட்டேன், கொஞ்சம் நாசியஸா இருக்குன்னு சொல்லிட்டு தலை கிறங்கி போய் உட்காந்துருக்கான். சரி உன் கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சடனா ஷோல்டரை லெவல் பண்ணி நிக்கிறான். இந்த ஷோல்டரை கிராக் பண்றது நம்மால தானே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சக்கமுட்டோட ப்ரீ காம்பட் டெக்னிக் இடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நீனு சக்கமுட்டோட ஃபேனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா இவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சின்ன பாத்துக்கிட்டு இருக்கான். உண்மையில நீ வேற லெவல், என்னை மாதிரி நீ சக்கமுட்டோ ஃபேனா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அவர் ஒரு கில்லிங் மிஷின், அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, கொலை பண்ண நினைச்சா கொலை பண்ணிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ தப்பா பேசுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஒரு காலகட்டத்தில் அவரை நினைச்சு நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் எவ்வளவு மென்மையானவர்னு சொல்லிட்டு அவரை பத்தி எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. அவரை சுத்தி உள்ளவரை எப்பவுமே நல்லாவே வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஸ்ட்ராங்கஸ்டான அசசின் தான், அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையவே கிடையாது. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை நினைச்சு வாழ்க்கை முழுக்க அட்மையர் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவருக்கு பக்கத்துல நின்று அவருக்கு ஒரு பார்ட்னரா நிப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ நிலைமை புலம்புற, சக்கமுட்டோவை என்னோட நீ தான் அதிக தெரிஞ்சுக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நம்பர் 1 ஃபேன் நீ நினைக்கிறியடா, வாய முடுறான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. உன்னை பார்த்தாலே இப்ப எனக்கு பிடிக்கலடா. சக்குமோட்டோ உன்னை யாருக்காண்டி ஷேர் பண்ண மாட்டேன். அவரை எனக்கு தான் பிடிக்கும். நான் தான் நம்பர் 1 ஃபேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நான் தாண்டா ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்கலன்னு வரா. ஆனா ஷின்னு வந்து அட்டாக்க போட்டு பிளாக் பண்றான். வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டோரமாரு பொண்ணு வந்து ரொம்ப வேற ரோல் பண்றாளான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஷினாயா அது மாதிரி நீனும் வேற ரோல்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவனையும் நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நீ 3 டெய்ல் எடுத்துட்டு இது போதும்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மள நல்ல டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மாச காட்டுறாங்க. சடனா சுத்தி பார்த்துட்டு அவன் முதுகுக்கு பின்னாடி இருக்க நூலையவே அவன் கழட்டிட்டான். டே இப்படி செஞ்சுனா நீ டிஸ்குவாலிஃபைட் ஆயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷினாயான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனாங்க ஷின்னும் டொக்கமோரும் வேற லெவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ பாஞ்சு அட்டாக் பண்றா. நீ என்னோட மூவ்மெண்ட் அப்படியே ரீட் பண்ற அப்படிதானே சைக்கிக்ல நீ நல்லா அட்வான்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு போட்டு போடுறா. நம்ம ஷின்னும் பிளாக் பண்றான். பார்த்தா சுட்டு வர தள்ளிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். இவன் வெப்பன் வேற ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா வேண்டாமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா அவனுக்கு உடம்பு வந்து நாசியஸா இருக்கனால ஒரு மாதிரி சிந்தனையில கிறங்கி உட்காந்துருக்கான். இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா வேண்டாவா இப்ப நான் ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காஜியோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா எதுவுமே பேச மாட்டேக்கான். நான் எப்பவுமே யாருமே ஃப்ரெண்ட்லியாவே இருந்தது கிடையாது. இவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு காஜி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நம்மளுக்கு பேச்சு தான் சடனாக வராது. சரி முதையாச்சும் தடவி கொடுப்போன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். டே நீ தொடாடா எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்கிறான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுல இங்கே சின்ன பாஞ்சு டொக்கமோர அடிக்க வரா. ஆனால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அவளு ஈக்குவலாக என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ கவுண்டர் அட்டாக் பண்ணுற நல்லா இருக்குன்னு சொல்கிறாவா. ஆனால் சடனாக சுட்டும் தள்ள ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு என்னடா இவ்வளோக்கான ஸ்டாமினா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன செதர்தான். இப்போ சக்க மோட்டவா இருந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காம. இப்போ அதை பற்றிலாம் யோசிக்க கூடாது. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி இவ கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். சடனா அவன் சைக்கிக் போற பத்தி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சக்கமோட்டா ஈக்குவலா நீ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வராவா. ஆனா அதுக்குள்ள சின்ன பாஞ்சு வந்து ஒரு போடு போடுறான். அட்டின்னு அவளை அடிச்சு ஏற பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அடிச்சு அடியில ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ளவே உள்ள ஆரம்பிக்கிறா. இது ஒரு வாட்டர் ஃபால் ட்ராப். இதுல முடிஞ்சிருவ உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்புறான். இதை நான் மிஸ்டர் சக்கமோட்டா இருந்து கத்துக்கிட்டதுன்னு சொல்றான். அவன் ஒரே போட்ல போடுவேன்னு சொன்னா இவளுக்கு கில்லர் இன்ஸ்டிக்ட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன யோசிக்கிறான். நான் மாஃபியா கூட சந்திக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்புறான். சக்கமோட்டோன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னால பிரீத் பண்ண முடியலன்னு சொல்றா. சடனா பார்த்தா ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு தண்ணிக்குள்ள இறங்குறான். அவன் நீச்சல் அடிச்சு உள்ள இறங்கி போய்கிட்டே இருக்கான். அவ பார்த்தா அந்த பொம்மை உள்ள ஸ்டக் ஆகி போயிருக்கு. என்னன்னு பார்த்தா அவளையும் காப்பாத்திட்டு அந்த கண்ணையும் தூக்கிட்டு சின்ன அவளை தூக்கிட்டு வெளியே வரான். அவளை காப்பாத்தி நார்மல் ஆக்கிட்டான். சக்கமோட்டோன்னு சொல்லிட்டு அவ சுத்தி பாக்குறா. அவ நான் இந்த வாட்டி சேவ் பண்ண மாதிரி அடுத்த வாட்டில உன்னை சேவ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஷின் எதுக்கு என்னை காப்பாத்துனீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. சக்கமோட்டோவை பார்த்து என்ன அட்மையர் பண்ணணும் அதோட கொஞ்சம் நீனும் அட்மையர் பண்ணிருக்க தான் செய்த. அதனால அவர் இந்த மாதிரி விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளு போய்கிட்டே இருக்கான். இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க தான் நம்பர் 1 ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தூக்கி கொடுக்குறா. உங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்றாவா. நம்ம எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியான ஆளு. நம்ம சேர்ந்தே இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டாலை தரதுக்கு பிள்ளை உங்களோட டெய்ல தந்தா என்ன அப்படின்னு சொல்லி சின்ன திரும்புறான். ஆனா அதுக்குள்ள வந்து அந்த பொண்ணை ஷினாயா வந்து அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவன் புதுசான ஆளு. பார்த்தா அவன் கண்ணுல ஏதோ ஒரு கேமரா மாதிரி வச்சிருக்கான். அடிக்கிறதோட இது கொஞ்சம் லேகா தாண்டா இருக்கு. என்னோட ஃபாஸ்ட் கில்லுன்னு சொல்லிட்டு காக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா காக்கு தான் அங்க இருக்கவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணை அடிச்சு ஏற பறக்க விட்டுட்டான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சின்ன செதறிட்டான். பார்த்தா டொக்கமோருவோ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. டே ஷின்னு சொல்லிட்டு மாஃபியும் காஜியும் வராங்க. என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ல வந்தவன்டா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா என்னெல்லாமோ பண்றான். டீ குடிக்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க காக்கு என்ன பண்றானோ அது அப்படி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. டேய் காக்கு இப்படிலாம் பண்ணாதடா. நீ என்ன பண்றியோ அங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது சீட்டிங் மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா ரிமோட்ல இங்கிறது சண்டை போடல வேற லெவல் பண்ணுதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் காஷிமா என்னால இது மூவ் பண்ண முடியலன்னு சொல்றான். டே இந்த கிளாஸை போட்டாதான்டா இது மூவ் பண்ண முடியும்னு சொல்றான் காஷிமா. எனக்கு இதை போட்டு விட்டுன்னு சொல்றான். சரின்னு போட்டு விட்டோன்னே ஆப்போசிட் உள்ளவங்க பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா எக்ஸாமினர்லாம் அங்க வந்துட்டாங்க. உன்னோட பேர் வந்து என்னடா என்னமோ ஷினாயா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்றாங்க அவங்க. நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்ட அதனால டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அது மாதிரி உன் டெய்லும் உன் கையில இல்ல அப்பமே நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி போற வழியில வந்து ஏகப்பட்ட கேண்டிடேட்ஸ் நீ கொன்னதை நாங்க பார்த்து தாண்டா வந்தோம். நீ தான் கொன்னியா ஷினாயான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா பேசுகிறதுல எக்ஸாமினர் கழுத்துல ஒரு போட்டு அவனை லாக் பண்றான். என்னைக்குமே டிசிப்ளினா இருக்கணும்டா. நீ சம்பந்தம் இல்லாம கொண்டுகிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு கில்லர் எங்களுக்கு தேவை கிடையாது சொல்றானுங்க அவனுங்க. உன்னை காக்கு தலையில கை வச்சு உட்காந்துருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு காஷ்மீர் கேட்கறான். ஒன்னும் இல்லடா எனக்கு இந்த டீச்சர்ஸே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நீ டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்ட. உன்னை இங்க தூக்கி போடணும்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க நேரத்துல ஷினாயை அடிச்சு பறக்கூடாது. அதான் காக்கு என்னன்னு பார்த்தா அங்க இருக்க எக்ஸாமினரை அடிச்சு பறக்கூட்டான். எல்லாத்தையும் நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னு பார்த்தா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். சுத்தி இருந்த எக்ஸாமினர் எல்லாம் சுட்டு தள்ளுறானுங்க. பார்த்தா அந்த ஷினாயை வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாமினர் பாஞ்சு அடிக்கலான்னு வராங்க.
காக்கு மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரையும் அடிச்சு பறக்குடுறான். என்னடா இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கானு சொல்லிட்டு. டேய் நீங்க இங்க இருந்து ஓடனா ஓடி போயிருங்க, நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷின்னு ஓடாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். நீங்க போங்கடா, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான் அவன். டேய் இப்போ என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியலனாலும் நான் ஸ்ட்ராங் ஆகணும்டா, எதிரிய பார்த்து நான் ஓட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் பொடியா நீ சாக நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினர் கேக்குறாரு. ஆனா ஷினாயாவை ஜெட்டு வேகத்துல ஓடி வரான். நம்மால அப்படியே வந்து பாயிண்ட் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட அட்டாக்கை பிளாக் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஒரு போடு போடுறான். காக்கோட அட்டாக்கே பிளாக் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா டொக்கோமோரு மாஃபுயும் வந்துட்டாங்க. எல்லாரும் டீமை போடுறானுங்க. இப்ப அந்தண்டா இது ஃபன்னா இருக்கு, நல்ல சேலஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கிக்காங்கன்னு சொல்லிட்டு காக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட இப்படிதான் அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாதீங்க. see you bye.